அது அரசியல்வாதிகளாகட்டும், ஆடு மேய்க்கிறவங்களாகட்டும், அவங்க இடத்துல தான் இருக்கணும். அவங்களுக்கு உண்டான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு உண்டான ரொம்ப சின்னதாவது அவங்களுக்கு உண்டான அதிகாரம்னு ஒன்று அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா அவங்க வீட்டு நாய் கூட அவங்களையெல்லாம் மதிக்காதுங்கிறதுக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோட சமீபத்திய வாழ்க்கைங்கிறது சிறப்பான ஒரு உதாரணம். அண்ணாமலையை சமீப நாட்கள்ல அவர் வீட்டு நாய் மதிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். அவரின் ஆதரவு சங்கிகள்லாம் அவரை இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். மீடியா சுத்தமா அண்ணாமலையை மதிக்கிறதே கிடையாது. அதுலயும் அந்த அண்ணாமலை கிட்ட நேரடியா கேள்வி கேட்கிற அந்த மீடியாக்காரங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அண்ணாமலையை கூந்தலுக்கு சமமாவோட மதிக்கிறது கிடையாது. இப்ப என்ன, நீ போய் தான் பகல்காம் தீவிரவாதிகளை பிடிச்சிட்டு வர போறியாக்க? உனக்கே வேலை வெட்டி இல்லாம தானே கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்கிற, உனக்கு என்ன மரியாதை கூந்தல் வேண்டி கிடக்குது அப்படிங்கிற மோட்லயே தான் அண்ணாமலையை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சமீப நாட்கள்ல டீல் பண்றாங்க. வழக்கமா அண்ணாமலையோட பிரஸ் மீட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா, அண்ணாமலை பத்திரிகையாளர்களோட வாயை கிண்டுவாரு, அவங்க போட்டி போட்டுக்கிட்டு அண்ணாமலையை நோண்டுவாங்க. இப்படிதான் நடக்கும். ஆனா இப்ப சமீபத்திய பிரஸ் மீட்டுகள்ல பத்திரிகையாளர்கள் எப்பயும் போல அண்ணாமலையை கிண்டுறாங்க தான். ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அதுங்கண்ணா எனக்கு ஆர்டர் இருக்குதுங்கண்ணா, கார்டு இருக்குதுங்கண்ணா, வேற வேலை வெட்டியெல்லாம் இருக்குதுங்கண்ணா, உங்களோட மல்லு கட்டுறதெல்லாம் எனக்கு வேலை கிடையாதுங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை நேக்கா எஸ்கேப் ஆகிறாரே தவிர அவங்களோட மல்லுக்கு நிற்கிறதுங்கிறதெல்லாம் சுத்தமா கிடையாது. இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்குது. ரொம்ப கேவலமா தான் இருக்குதுங்கிறேன். இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்லயும் அண்ணாமலை அப்படித்தான் புலம்பி தள்ளி இருக்கிறாரு, நேக்கா எஸ்கேப் ஆயிருக்கிறாரு. கூடவே சேர்த்து எனக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்க போறாங்கன்னு நம்புனீங்கன்னா உங்களை மாதிரி கூமுட்டைகள் உலகத்திலேயே கிடையாதுன்னு அண்ணாமலையே ஒரு மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுத்துட்டாரு. இது சம்பந்தமான இன்னும் கூடுதல் தகவல்கள், இது சம்பந்தமான வீடியோ ஆதாரம் அத்தனைக்கும் அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் திமுக அதிமுகங்கிற ஆண்ட பரம்பரைகள், அந்த பக்கம் விஜய் சீமான் மாதிரியான புது வரவுகள், நடுவுல தமிழ்நாட்டு இளைஞர்கள், இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு நேரேட்டிவ் நம்ம ஊர்ல சமீப நாட்கள்ல பரபரப்பா பேசப்படுது. குறிப்பா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா அது இன்னும் சூடு பிடிச்சிருக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த நேரேட்டிவ்ங்கிறது சமீப நாட்கள்ல இருக்கிற ஒண்ணு கிடையாது, காலங்காலமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒண்ணுதான். அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு போயிடுவோம். அதாவது அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இளைஞர்களை ஈர்க்கிற அந்த கவர்ச்சிங்கிறது சுத்தமா கிடையாது. அது ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், இன்ன பிற திமுக அதிமுக அரசியல் ஆளுமைகள் யாரா வேணா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கிற அந்த கவர்ச்சிங்கிறது சுத்தமா கிடையாது. இந்த ரெண்டு கட்சியிலையுமே இளைஞர்களை கவர்ந்திருக்கிற காந்தம்னு யாருமே கிடையாது. அதுவே அந்த பக்கம் சீமான் விஜய் கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இளைஞர்களை கவர்ந்து இருக்கிற காந்தங்களா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பெரிய பிளஸ், இவங்களுக்கு அது பெரிய மைனஸ். ஏன்னா இவங்களாலதான் இளைஞர்களை கவர்ந்திருக்கவே முடியலையே. சோ இது இவங்களுக்கு உண்டான அரசியல் வீழ்ச்சி, அது அவங்களுக்கு உண்டான அரசியல் எழுச்சி அப்படின்னு ஒரு பேச்சு நம்ம ஊர்ல ரொம்ப நாளாவே இருக்குது. திரும்பவும் சொல்றேன், விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா இப்ப இது இன்னும் ஷார்ப் ஆயிருக்குது. இன்னும் நிறைய பேர் பேசுற ஒரு விஷயமா இது மாறி இருக்குது. இதுல இருக்கிற உண்மைங்கிறது என்ன? உண்மையிலேயே அது திமுக அதிமுக மாதிரியான ஆண்ட பரம்பரைகளுக்கெல்லாம் இளைஞர்களை கவர்ந்திருக்கிற அந்த கவர்ச்சியே கிடையாதா? அந்த பக்கம் விஜய் சீமான்லாம் அப்படியே கண்ணுக்குள்ள காந்தத்தை வச்சிருக்கிறாங்களா? அவங்கெல்லாம் கவர்ச்சி கண்ணர்களா, எழுச்சி நாயகர்களா, இவங்கெல்லாம் தளர்ந்து போன கிளபோல்ட்டுகளா? என்னதான் கதைன்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. உண்மை என்னன்னா, ஆளுங்கட்சி ஆகட்டும் ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆகட்டும் எந்த கட்சிக்குமே இளைஞர்களை ஈர்க்கிற கெப்பாசிட்டிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இது ஒரு இயல்பான விஷயம். அது எந்த ஊரா வேணா இருக்கட்டும், அந்த ஊரோட ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்ல ஏற்கனவே ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இளைஞர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாவெல்லாம் ஒரு ஆளுங்கட்சி இருக்கவே முடியாது. உலகத்துல அப்படி ஒரு கட்சியே கிடையாது, உலகத்துல அப்படி ஒரு உதாரணமே கிடையாது. சரி, நம்ம ஊர்ல தான் திமுக அதிமுக எல்லாம் கவர்ச்சிகரமான ஆட்கள் இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் ஒரு வேலிட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற இன்னபிற கட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா இப்ப
உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கிற உத்தரப்பிரதேச இளைஞர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா அங்க இருக்கிற பிஜேபி தான் இருக்குதா? யோகி ஆதித்யநாத் தான் அவங்களுடைய கனவு கண்ணரா இருக்கிறாரா? இல்ல இந்தியாவில் இன்னும் வேற வேற ஏரியாக்கள் எடுங்க. கர்நாடகாவில் சித்தராமையா இளைஞர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறாரா? கேரளாவில் பினராயி விஜயன் இளைஞர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறாரா? மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் தான் அங்க இருக்கிற இளைஞர்களின் ஆதர்ச புருஷனா இருக்கிறாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் ஆதரவுங்கிறது ஆளுங்கட்சிக்கு கணிசமான அளவுக்கு ஒரு 5% 10% அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கேயும் இளைஞர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஒரு ஆளுங்கட்சி இருக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இளைஞர்களோட எண்ணம்ங்கிறது அது டோட்டலா வேற. அது கனவு காண்ற வயசு. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியும். எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எது பிராக்டிக்கல் லைஃப்ங்கிறதெல்லாம் ஒரு இளைஞனுக்கு அவனோட பர்சனல் லைஃப்ல நல்லா தெள்ள தெளிவாகவே தெரியும். அதுவே அரசியல்னு வந்துருச்சுன்னா அவன் ஒரு மாதிரி கனவு காண தான் ஆசைப்படுவான். ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்தை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதை யதார்த்தத்தில் கொண்டு வரணும். இவங்களால் அதெல்லாம் முடியல, அவர் வந்து அதை பண்ணிடுவாரு, இவர் வந்து அதை பண்ணிடுவாருன்னு நம்பிக்கிட்டு யார் ஆட்சிக்கு வரலையோ, யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையோ அவங்க பின்னாடி தான் போவாங்க. இதுதான் இளைஞர்களுடைய இயல்பான மனநிலைங்கிறது. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் இளைஞர்களோட ஃபேவரட்டா தான் இருக்கிறாரா? அமெரிக்க இளைஞர்களின் கனவு கண்ணனா தான் அங்கே ட்ரம்ப் திகழ்றாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் அமெரிக்க இளைஞர்கள்ட்ட கருத்து கேட்டீங்கன்னாலும் அவங்களும் நம்மூர் திமுக அதிமுக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் எப்படி திட்டுறாங்களோ, எப்படி எதிர்த்து பேசுறாங்களோ அப்படித்தான் அமெரிக்காவில் ட்ரம்ப்பை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், இளைஞர்களின் மனநிலைங்கிறது டோட்டலா வேற. அதுக்கு எந்த ஆளுங்கட்சியாலையும் தீனி போட முடியாது. அப்படி ஒரு உதாரணமே உலகத்துல கிடையாது. இப்போ இதே திமுகவும் அதிமுகவும் ஒரு காலத்துல இளைஞர்களின் ஃபேவரட்டா இருந்ததுதான். எப்போ திமுக 1960 இளைஞர்களின் முதல் சாய்ஸா இருந்தது. அன்றைய இளைஞர்களின் கனவு கட்சியே திமுக தான். எது வரைக்கும்? 1967 அது ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும். அதே அதிமுகவும் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் இளைஞர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸா அது இருந்தது தான். ஆனா என்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரோ அன்னைக்கே அதிமுகவை இளைஞர்கள் கொத்து கொத்தா ஆதரிக்கிறங்கிற அந்த நிலைமை அப்படியே மாறி போச்சு. அதே தான் திமுகவுக்கும். அதுக்கப்புறமா ஏற்கனவே திமுக ஆதரவாளர்களாக இருந்தவங்க பிளஸ் அவங்களோட அரசியல் பிடிச்சி போனவங்க இவங்களையெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்குதே தவிர, ஜெயிச்சுக்கிட்டு இருக்குதே தவிர, இளைஞர்கள் கொத்து கொத்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வர்றதெல்லாம் அப்பவே நின்று போச்சு. எப்பவே அவங்க எப்போ ஆட்சியை பிடிச்சாங்களோ அப்பவே நின்று போச்சு. இப்போ இதே விஜயும் சீமானையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் ஜெயிக்காத வரைக்கும் தான் இளைஞர்களின் ஃபேவரட்டா இருப்பாங்க. என்னைக்கு இவங்க ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்களோ அப்பயே இளைஞர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸுங்கிற அந்த நிலைமையிலிருந்து இவங்க விலகி போயிடுவாங்க. அதுக்கப்புறமாலாம் இளைஞர்களை கொத்து கொத்தாலாம் இவங்களால ஈர்க்க முடியாது. ஏன்னா அதே இளைஞர் கூட்டத்துக்கு பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்த எலெக்ஷன்ல விஜய் ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிக்கிறாருன்னு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இளைஞர்களை அவரால் கொத்து கொத்தாலாம் ஈர்க்கவே முடியாது. ஏன்னா எம்எல்ஏன்னா என்ன, எம்எல்ஏவோட அதிகாரம்ங்கிறது என்ன, எம்எல்ஏவால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு ஒதுக்கப்படுற பணம்ங்கிறது என்ன, அதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது, பிராக்டிக்கலா எந்த சேஞ்சை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற அத்தனையும் அந்த 5 எம்எல்ஏக்கள் மூலமா அத்தனை பேர்த்துக்கும் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இளைஞர்களின் சாய்ஸ்ல இருந்து இவங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க. இப்போ நொன்ன எதுக்காக யார் கூடயும் கூட்டணி வைக்காம இது வரைக்கும் தனிச்சே நின்றுகிட்டு இருக்கிறாரு? நொன்ன என்னைக்கு ஒரு 5 எம்எல்ஏ இன்ஃபேக்ட் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரோ அன்னையோட நொன்னனோட அரசியல்ங்கிறது டோட்டலா முடிஞ்சு போயிடும். ஏன்னா அதே ரீசன் தான். உட்டோப்பியன் பாலிடிக்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஊர் உலகத்துக்கே உடனடியாக தெரிஞ்சு போயிடும். இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நொன்ன கடைசி வரைக்கும் ஜெயிச்சிடவே கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவா இருக்கிறாரு. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அடுத்த எலெக்ஷன்லயும் சீமான் தோத்து போனார்னா அவரோட கட்சி அழிஞ்சு போயிடும், ஒரு 5 எம்எல்ஏவாவது ஜெயிச்சாதான் அவரை தொடர்ந்து அரசியல் பண்ண முடியும்லாம் சில அறிவுஜீவிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலா அதெல்லாம் கடைஞ்செடுத்த நான்சென்ஸ். நொன்ன என்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரோ அன்னையோட நொன்னனுடைய அரசியல்ங்கிறது அத்தோட முடிவுக்கு வந்துடும். அதே தான் விஜய்க்கும். விஜய் அவர் தலைமையில கூட்டணியை அமைச்சு நேரடியாக ஆட்சியை பிடிச்சா மட்டும்தான் உண்டு. இவர் இன்னொரு தலைமைக்கு கீழே போய் ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சா அதனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. விஜயோட அரசியல்ங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனாலதான் நான் தனியாத்தான் நிப்பன்னு விஜயை முறுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாமே ஜெயிக்கிற வரைக்கும் தான். ஜெயிச்சதுக்கு அப்புறமா எந்த இளைஞனையும் எந்த ஆளுங்கட்சியாலையும்
யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாத அப்படி ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது. நான் இப்படி சொல்றதுனால சரி இளைஞர்கள் திமுக அதிமுக பக்கம் ஈர்க்கப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்க கிட்ட கட்சியை பத்தி எடுத்து சொல்றதெல்லாம் வேஸ்ட். இந்த கட்சியின் கொள்கைகள் இன்ன பிற சாதனைகள் எல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அதை முற்று முழுசா கைகழிவு இல்லாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதெல்லாம் எடுத்து சொல்லணும். நாம முதல்ல எங்க இருந்தோம், இப்ப எங்க வந்திருக்கிறோம். இந்த மொன்னைகள்லாம் சொல்றானு இல்ல மாற்றம் மாற்றம்னு, உண்மையான மாற்றத்தை இங்க கொண்டு வந்திருக்கிறதே இந்த திமுக அதிமுக தான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கவெல்லாம் முயற்சி பண்ணணும். ஆனா அப்பயும் கணிசமான இளைஞர்கள் தான் ஈர்க்கப்படுவாங்களே தவிர அனைவரும் இதே சீமானுக்கு பின்னாடி விஜய்க்கு பின்னாடி போற மாதிரி கொத்து கொத்தாலாம் இங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது சம்பந்தமா நாம பெரிய அளவுக்கு அலட்டிக்க தேவையில்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. மற்றபடி இந்த இடத்துல ஒரு பொறுப்பு துறப்பையும் போட்டுருவான். அதாவது இளைஞர்களை பத்தி இவ்வளவு நேரம் பேசுனதுனால இது அத்தனை இளைஞர்களுக்கும் பொருந்தும்னு அர்த்தம் கிடையாது. எந்த கூமுட்டைகள்லாம் விஜய் சீமானையெல்லாம் ஒரு அரசியல்வாதி சீரியஸான பாலிட்டிஷியன் நம்பிக்கிட்டு அவங்க வந்து அறுத்து தள்ளிடுவாங்க புடுங்கி நட்டுருவாங்கன்னு பேசிக்கிட்டு புலங்காயுதம் அடைஞ்சிக்கிட்டு திரிகிறாங்களோ அந்த இளைஞர் அந்த கிறுக்கு கூட்டத்துக்கு தான் இது பொருந்துமே தவிர மற்ற இளைஞர்களுக்கு இது பொருந்தாது. அதனால அவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்ப அந்த அண்ணாமலைக்கு நடந்த அவமானத்துக்கு வர்றேன். தேசிய அளவுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோடு இருக்கேன், விவசாயம் பாக்குறேன். இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன். எனக்கு இந்த பர்டன் ஆஃப் லீடர்ஷிப், இங்க போகணும் அங்க போகணும், தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் எல்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன். அதே நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் அருமையா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். எதுக்கு நான் இந்த நேரத்துல பவர் எல்லாம் சாமானிய மனிதனாக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன். உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுது. எதுக்கு என்னை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, நமக்கான காலம் வரும்பொழுது பறக்க ஆரம்பிப்போம், என்னை கூண்டு கிளியாக இருப்போம், தவறு கிடையாது. மத்திய இணையமைச்சரா இருக்கிறவங்க கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க, கூண்டு கிளியா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அண்ணே வாக்குவாதம் பண்றேன்னா பண்ணலானே, கோயில்ல இருக்கேன், அது தவறா போயிடும். நான் எனக்காக பேசுறேன், நீங்க உங்களுக்காக பேசுறீங்க. ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும், எனக்கு புரியாதுன்னு சொல்றேன். நான் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்யறாங்க. இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறேன். நான் கூண்டு கிளின்னு சொல்றேன், அதையே நீங்க இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க, அதே இன்னொரு இணையமைச்சருக்கு போடுறீங்க. அண்ணாமலை பழைய பாஷாவா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அந்த மீடியாக்காரங்களை எல்லாம் விட்டு திருப்புன்னு திருப்பி இருப்பாப்ல. யாருங்கண்ணா நீங்க? அறிவாலயம் கைக்கூலி தானே, 200 ரூபா ஊப்பி தானே, சன் டிவி தானே, கலைஞர் டிவி தானே, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா பேசுற ஊடகம் தானே நீங்கெல்லாம் அப்படின்னு திருப்புன்னு திருப்பி இருப்பாப்ல. ஆனா என்ன பண்றது, அண்ணாமலைக்கு தான் ஃபியூஸ் போயிருச்சு, பல்ல புடிட்டாங்களே. அதனால எனக்கு ஆடு இருக்குதுங்கண்ணா, காடு இருக்குதுங்கண்ணா, எனக்கு வேற வேலை வெட்டி எல்லாம் இருக்குதுங்கண்ணா, வாயை கிண்டாதீங்கண்ணா, இதை இத்தோட முடிச்சுக்கலாங்கண்ணா அப்படின்னு உருட்டுறாப்ல. எனக்கெல்லாம் மத்திய மந்திரி பதவி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க அறியாமையை கண்டு வியக்கேன் அப்படின்னு பெறட்றாப்ல. அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவிங்கிறதெல்லாம் உள்ளுள்ளாய்ங்கிறது நாம ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம்தான். இதுல நூலோட பவர் என்னங்கிறதுக்கும் அண்ணாமலையோட இன்றைய நிலைமை, இன்றைய அவலை நிலை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான். நூலோட மல்லுக்கு நின்னா என்ன நடக்குங்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு வாழும் உதாரணம். இப்ப சமீபத்தில் கூட யாரோ சொன்னாங்க, கேடி ராகவன் வேட்டிக்குள்ளேயே அண்ணாமலை கேமரா வச்சா அப்புறம் சும்மா விடுவாங்களா, அதுதான் கட்டம் கட்டி விரட்டி விட்டாங்கன்னு. அதுதான் கிட்டத்தட்ட உண்மையும். அண்ணாமலைக்கு இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ்ங்கிறது நூலாண்டிகளை கன்வின்ஸ் பண்றது தான். நான் இனிமே உங்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டேன், நூலுக்கு அவ்வளவு விசுவாசமா இருப்பேன்னு அண்ணாமலை நூலாண்டிகள் காலில் விழுந்து கதறணும். அதுல அவங்க கன்வின்ஸ் ஆகணும், அண்ணாமலை மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறமா தான் அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவியெல்லாம் ஒரு வாய்ப்பு அமையும். மாநில தலைவர் பதவியே திரும்ப கிடைக்கிறதுக்கெல்லாம் நூலாண்டிகள் கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் அது நடக்கும். எனக்கு என்னமோ இதெல்லாம் இந்த நூற்றாண்டுல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தெரியல. அண்ணாமலைக்கு இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிறது 2 சாய்ஸுகள் தான். ஒன்று, ஒரு குள்ளநரி கூண்டு கிளியான கதைன்னு அவரோட வாழ்க்கை வரலாறு அவரே எழுதலாம். கூமுட்ட சங்கிகளும் வாவ் ரைமிங்காக இருக்குது, கூண்டு கிளி, குள்ள நரி, செத்த எலி, சோள களின்னு ஒரு மாதிரி ரைமிங்காக இருக்குதுன்னு அதை படித்து ஆர்கசம் அடைவாங்க. இல்லைன்னா இப்போ ஆட்டோக்கார மாணிக்கமாக இருக்கிற அண்ணாமலை இவருடைய பழைய ஃப்ளாஷ்பேக்கான பம்பாயில் பாஷாவாக இருந்த அந்த கதையை இவர் மல்லாக்கப்படுத்து அசை ஓட்டுக்கிட்டு இருக்கலாம், அதை ஒரு மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். ரெண்டையும் செய்யலாம், இல்லை இந்த ரெண்டுல எதையா ஒன்றை செய்யலாம். அண்ணாமலைக்கு கண்ணு முன்னாடி இப்போ இருக்கிற சாய்ஸுங்கிறது
இதுதான். மத்திய மந்திரி பதவிங்கிறதெல்லாம் சத்தியமா உள்ளுள்ளாயிங்கிறேன். எட்டின வரைக்கும் எனக்கு எதுவுமே பச்சையா தெரியல. ஏன்டா சங்கிகளா, உங்களுக்காவது ஏதாச்சும் தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.